நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை பயன்படுத்துகிறார். இதை நீங்கள் இன்றைக்கு சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை பயன்படுத்துகிறார். ஒன்று, அவருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். இரண்டாவதாக, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை பயன்படுத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க. அவருடைய வார்த்தை, அவருடைய இரத்தம். அவருடைய வார்த்தை, அவருடைய இரத்தம். அப்போ ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு 2 காரியத்தை பயன்படுத்துகிறார். அந்த 2 என்ன? அவருடைய வார்த்தை, அவருடைய இரத்தம். வார்த்தையின் மூலமாகவும் நம்மை சுத்திகரிக்கிறார், இரத்தத்தின் மூலமாகவும் நம்மை சுத்திகரிக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. வார்த்தையின் மூலமாகவும் கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார், தம்முடைய இரத்தத்தின் மூலமாகவும் அவர் உங்களை சுத்திகரிக்கிறார். ஆமென். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. சொன்ன இல்லையா? உபதேசம் என்பது என்ன? அவருடைய வார்த்தை. அப்ப அவருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை அன்றாட என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அங்க சொன்னாரு, என் வார்த்தை உங்களை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இரத்தம் நம்மை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் பயன்படுத்துகிற 2 காரியம் என்ன? அவருடைய வார்த்தை, அவருடைய இரத்தம். அவருடைய வார்த்தை, அவருடைய இரத்தம். எனவேதான் சத்தியவேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் அவர் வந்தார் என்று. வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். இங்கே நான் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் அந்த பூமிக்கு? ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தாராம். ஜலம் என்பது வார்த்தைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்ப வார்த்தை தான் மாம்சமானது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் என்று திரும்பவும் அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜலம் என்பது அவருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இந்த பூமிக்கு வந்தார்? வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் வந்தார். எல்லாம் சொல்லுங்க. வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் வந்தார். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். அது மாத்திரமல்ல, யார் சாட்சி கொடுக்கிறார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? சாட்சி கொடுக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்க பயன்படுத்துகிற 2 காரியங்கள் என்ன? வார்த்தை, இரத்தம். வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் அவர் நம்மை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறாரு. அப்ப ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களை ஒவ்வொரு நாளும் பிரசங்க செய்தியை நீங்க என்ன செய்யணும்? கேட்க ஆரம்பிக்கணும். பாருங்க, சபையில பிரசங்கம் பண்ற செய்தியை வீடியோ எடுத்து நீங்க யூடியூப்ல போடுறோம், ஃபேஸ்புக்ல போடுறோம்.
நீங்கள் டெய்லி உட்காந்து என்ன செய்யலாம், அதை கேட்கலாம். அதை ஞாயிற்றுக்கிழமை கேட்டாச்சுல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் அப்படி போகக்கூடாது. டெய்லியும் கேட்க ஆரம்பிக்கணும். அதவே 4-5 செய்தியை பிரித்து உங்களுக்கு புரிகிற மாதிரி தலைப்பாக போடுறோம். உட்காந்து டெய்லியும் கேட்க ஆரம்பிக்கணும். டெய்லி கேட்க 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 தான் இந்த வசனமாகிய தண்ணீர் உங்களை என்ன செய்யும், சுத்திகரிக்கும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும், ஒப்பு கொடு. சில சமயங்களில் சில தவறு பண்ணிடுறோம், சில தவறான காரியத்தில் விழுந்துடுறோம், சில அசுத்தமான காரியங்களில் விழுந்துடுறோம். விழுந்த உடனேயே கர்த்தரை விட்டு தூரமாக ஓடக்கூடாது. நான் தவறு பண்ணிட்டேன், நான் சபைகளை இனிமேல் வரமாட்டேன். சில எப்படி முடிவு எடுத்துடுறாங்க பாருங்க. எவ்வளோ தவறான முடிவு தெரியுமா? அது பெரிய தவறான முடிவு. தவறு பண்ணிட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சபைக்கு வருது என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ஏன் நிறுத்தக்கூடாது? இங்கே வந்த கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுத்திகரிக்கிறது. ஆமென். அப்போ தவறு பண்ண உடனேயே ஓடாமல், அப்போ தான் தேவ பிரசன்னத்துக்கு என்ன செய்யணும், ஓடி வந்து உட்காந்து, கர்த்தாவே நான் தவறு பண்ணது உண்மைதான், நான் தவறான காரியத்தை செஞ்சது உண்மைதான், நான் தவறான காரியத்தை பார்த்தது உண்மைதான், நான் மறுத்து பேசலாம் ஆண்டவரே, ஒப்புக்கொள்கிறேன். தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கும் என்று வேதவசனம் போதிக்கிறதே. கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை கழுவுகிறது. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? இதை விட்டு போட்டு தவறு செஞ்சுட்டோன்னு செய்யக்கூடாது. சபைக்கு வர 10 நாள் லீவு போட்டுறக்கூடாது. வேதத்தை வாசிக்காம என்ன செஞ்சிட, வேதத்தை தூக்கி எங்கேயாவது பீரோக்குள்ள போட்டு பூட்டி வச்சிடக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இப்போ தான் அதிகமாக வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். இப்போ தான் அதிகமாக தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கணும். கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று என்ன செய்ய வேண்டும், நாம் கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். பாருங்க, கர்த்தரை விட்டு தூரம் போகக்கூடாது. ஒரு பிரசங்கர் சொல்றாரு, தவறு செஞ்ச நேரம்தான் கர்த்தர் அண்டையிலே நெருங்கி வரக்கூடிய நேரம். கர்த்தரை விட்டு தூரமாக ஓடக்கூடிய நேரம் கிடையவே கிடையாது. அப்போதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வேகமாக ஓடி வந்து என்ன செய்யணும், தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன செய்வான், இரக்கம் பெறுவான். அதை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். சில ஆட்கள் பாருங்க, கர்த்தர்ட்ட போய் நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறது, நியாயப்படுத்தி பேசுறது. ஆண்டவரே, நான் ஏன் தப்பு செஞ்சேன் தெரியுமா, இதனால தான் பண்ணேன், இதனால தான் இவங்க என்னை கூப்பிட்டாங்க, இந்த பொம்பளை என்னை கையை பிடிச்சி இழுத்தா, அதனால தான் நான் தப்பு பண்ணேன். நியாயப்படுத்தி பேசுறது கர்த்தர்ட்ட. எல்லாம் இருக்கிறீங்களா? யோசேப்பை கையை பிடிச்சி இழுக்கிறாவ போர்த்திப்பாருடைய மனைவி. ட்ரெஸ்ஸே போனால் கூட பரவாயில்ல, கர்த்தருக்கு ஒரு பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கையை உதறி விட்டு வெளியே ஓடி வந்துட்டான். தவறு செஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறேன், ஏற்கனவே 2-3 முறை சொல்லியிருக்கிறேன், தவறு பண்ணிட்டீங்கன்னா, தவறு செய்யாத யாருமே கிடையாது, எல்லாருமே தவறு பண்ணக்கூடியவங்க தான். ஏதோ ஒரு விதத்தை தவறு பண்ணிடுறோம், டெய்லியும் கிடையாது, என்னைக்கு ஒரு தெரியாமல் பண்ணிடுறோம். தவறு பண்ண உடனே கர்த்தர்ட்ட என்ன செய்யக்கூடாது, நியாயப்படுத்தி பேசக்கூடாது. ஆதாம் ஏவாள் அங்கே இருக்கிறாங்க, தவறு பண்ணிட்டாங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுற தேவனாய கர்த்தர் வந்து வர்றாரு. எப்பயுமே அப்பான்னு ஓடி வந்து கட்டி பிடிக்க ஓடி வந்தவன் இப்போ புதருக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு கிடக்கிறான். கர்த்தர் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கர்த்தர் கண்ணு தெரியலையோ? சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க, அவன் கர்த்தருக்கு தெரியல போல. கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் என்ன கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுதாடா? இவ்வளோ நாள் ஏன் பிரசன்னத்துக்கு ஓடி வந்த, இப்போ நீ எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுதா? பிசாசுக்கு செவி கொடுத்தா, பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா உன் நிலைமை எங்கே ஆயிருந்து உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தருக்கு ஒன்றும் தெரியாமல்லங்க, கர்த்தருக்கு தெரியுது. நீ எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்குறாரு. கர்த்தர் வர்றாரு. கர்த்தர் வந்த உடனேயே, இப்போ ஆதாமே என்ன பண்ண, ஏன்ட்ட ஒரு மிஸ்டேக் இல்லை ஆண்டவரே, இந்த நீங்கள் கொடுத்தீங்க பாருங்க ஒய்ஃபு, அவள் தான் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட ஒய்ஃப் வேணும்னு,
நான் மனைவி உங்கள்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே, எப்படி பேசுகிறான் பாருங்க, நியாயப்படுத்தி பேசுகிறான் பாருங்க. தவறு பண்ணிட்ட ஆண்டவரே, பயமாக இருக்குது, நீர் கிருபை உள்ள தேவன், நீர் அன்புள்ள தேவன், எனக்கு எதாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ற விட்டு போட்டு எப்படி வர்றான் பாருங்க. நான் ஒய்ஃப் கேட்டேனா, நான் மனைவி, நான் பாட்டுக்கு தனியாக இருந்தேன். ஏன்னா ஒரு மாதிரியே பார்க்குறீங்க எல்லாரும். கர்த்தர்ட்ட மட்டும் என்னைக்கு நியாயப்படுத்தி பேசுனீங்க, வாழவே முடியாது, வாழவே முடியாது. நான் தவறு பண்ணது உண்மை ஆண்டவரே, சில சமயங்கள் வேணும்னே பண்ணிடுறோம், வேணும்னே ஆண்டவரை பண்ணேன், ஏதோ இழுக்கப்பட்டு விழுந்துட்டேன், என்னை மன்னியும், என்னை சுத்திகரியுமா, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு என்னை சுத்திகரியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும் என்று தாழ்த்தும் போது, ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் இறங்குவார். கர்த்தர் கிருபையாய் இறங்குவார். கர்த்தர் மன்னிப்பார், சுத்திகரிப்பார். இதை விட்டு போட்டு தேவ பிரசன்னத்துக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, நியாயப்படுத்தி பேச. இவன் அவளை சொல்றான், அவட்ட போய் ஆண்டவர் பாருங்க குழந்தை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவட்ட போறாரு. இப்ப ஆமா நீ என்னம்மா பண்ண அப்படின்னா, இப்ப அவ சொல்றா, நான் ஒண்ணுமே பண்ணல, இந்த சர்ப்பம் தான். இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? கவனிங்க, நியாயப்படுத்தி பேசவே கூடாது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், பல இடங்களுக்கு போகிறோம் வர்றோம். சில அசுத்தங்கள், சில கரைகள் நம்மளை ஒட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அன்றாட நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கர்த்தாவே, இந்த வசனத்தை கொண்டு என்னை சுத்திகரியும் என்று பாருங்க, ஜெபிக்கிறோடு நிறுத்திடாம டெய்லியும் பிரசங்க செய்தியை போட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கணும், கேட்க 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 பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமை, வெற்றியின் மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயம் உண்டாக ஆரம்பிக்கும். கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை ரட்சித்த நாள்லேயே கர்த்தர் நம்மளை அப்படியே தூக்கி பரலோகத்தில் கொண்டு போய் வச்சிருந்தா இருக்கலாம். ஆமாவே இல்லையா? வச்சிருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு தேவையா நமக்கு? போட்டு நம்மளை ஒரு ஆட்டுறா இந்த பயலுக. நம்ம அங்கே அன்னைக்கு கொண்டு போயிருக்கலாம், கொண்டு போல, இங்கே தான் வச்சிருக்கிறார். அப்போ இங்கே வச்சா இவ்வளோ அசுத்தங்கள், இவ்வளோ தீமைகள், இதெல்லாம் என் பிள்ளை மேலே வந்து ஒட்டுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுனால தான் வார்த்தை என்கிற தண்ணீரை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு அவர் என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறார், ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப வேமுக்குனே பண்றது சரி கிடையாது. தெரியாம பண்ணும்போது கர்த்தாவின் ரத்தத்தினால என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். அப்போ ஒவ்வொரு நாள் வசனத்தை போட்டு கேட்க 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 நாம் என்ன செய்யப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். இப்படி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே போகும் பொழுது நான் சொல்றேன், பாவம் செய்யவே மாட்டோம். பாவம் செய்வதற்கு அந்த எண்ணம் வரவே, நீங்க தேவ பிரசன்னத்தில் அமர்ந்துடுங்க, வசனத்தையே போட்டு கேட்டுட்டே இருங்க, அந்த சிந்தையே என்ன செய்யாது, வரா. சிந்தை வந்தா கூட வந்துட்டு ஓடிடும், அவ்வளவுதான், ஒரு நிமிஷத்துல. ஏன்னா திரும்பி தொடர்ந்து என்ன செய்றீங்க, வசனத்தை. அப்ப வசனத்தின் மேல ஒரு ஆவல், வசனத்தின் மேல ஒரு பசி. தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வீட்டில் சகோதரியெல்லாம் இருக்கிறீங்க, சமையல் சமைக்கிறீங்க, துணி துவைக்கிறீங்க, மற்ற வேலையெல்லாம் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நேரங்களில் நல்ல பிரசங்க செய்தியை போட்டு கேட்டுக்கிட்டே என்ன செய்யலாம், நீங்கள் அந்த வேலையை செய்யலாம். ஆராதனை பாடல்களை போட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். நல்ல பாடல்கள் பாடி பாடி, ஏன்னா பாடல்கள் என்ன இருக்குது, வசனம் தான் இருக்குது. வசனத்தை தான் பாடல்கள் ஆகிடுறாங்க. அது நம்ம சபையில் பாடக்கூடிய பாடல்கள்லாம் அப்படிப்பட்ட பாடல்கள் தான். நம்ம தேவையில்லாத பாடலாம் பாடுறது கிடையாது. அதில் வசனங்கள் நிறைந்திருக்கும். அதெல்லாம் போட்டு பாருங்க, கேட்டு பாடிக்கிட்டே நீங்கள் இப்போ வேலைகளை செய்யும் போகும்போது வசனம் என்ன செய்யுது, உங்களை சுத்திகரிக்குது, உங்களை பலப்படுத்துது, உங்களை தைரியப்படுத்துது, உங்களை தூக்கி எடுத்துது, உங்களை நிறுத்துகிறது. வெற்றியுள்ள கிறிஸ்துவ ஜீவி என்ன செய்வீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் மீதமுள்ளவைகளை. எல்லார் கண்களும்